டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டு இருந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் தோல்வியடைந்தது. தமிழகம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டு இருந்தன. பணி நிரந்தரம், 8 மணி நேர வேலை, சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் உள்ள டாஸ்மாக் ஊழியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் தமிழகத்தின் பெரும்பாலான கடைகள் வழக்கம் போல திறந்திருந்தன. கதவடைப்புக்கு அழைப்பு விடுத்த தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்களை அரசியல் பிரமுகர் மிரட்டியதாகவும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்யக் கோரி அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் கலெக்டர் அலுவலகம் முன்பு அதிமுக எம்எல்ஏ சின்னசாமி தலைமையில் ஒரு பிரிவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். போலீசாரின் எச்சரிக்கையை மீறி துறைமுக சாலையில் தொடர் ஆர்ப்பாட்டத்திற்கு முற்பட்டதால் எம்எல்ஏ சின்னசாமி, அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க பிரிவு தலைவர் திருவொற்றியூர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மூடிய கடைகள் எல்லாம் ரவுடிகளை வைத்து காவல்துறை துணையோடு அந்த கடைகளை பூட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கைது செய்த தொழிலாளர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று உள்துறை செயலாளர்களிடத்தில் இந்த கூட்டமைப்பினுடைய குழுவின் சார்பாக 4 சங்கங்களும் உள்துறை செயலாளரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இங்கே ஜனநாயக முறைப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தொழிலாளரை சந்திக்க வேண்டும் என்று வர்ற இடத்தில் இடைமறித்து தொழிற்சங்க தலைவர்களை கைது செய்வது என்பது தொழிலாளர் விரோத அரசு என்பதற்கு இதைவிட வேறு காரணமே கிடையாது. இதனிடையே டாஸ்மாக் ஊழியர்களில் ஒரு பிரிவினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ட்ரைக்கில் கலந்து கொள்ளாதது பற்றி கருத்து தெரிவித்த டாஸ்மாக் ஊழியர்கள், அரசின் எல்லா துறைகளுக்கும் சலுகைகளை வழங்கும் முதல்வர் தங்களுக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையில்தான் தொழிற்சங்கங்களின் அறிவிப்பையும் மீறி கடையை திறந்திருப்பதாக தெரிவித்தனர். இன்னைக்கு தொழிற்சங்கம் அறிவித்திருக்கிற ஸ்ட்ரைக்லையும் சார் முதலமைச்சரை நாங்கள் மதிச்சு இன்னைக்கு நாங்கள் பணி செய்யறோம். அவர் எங்களுக்கு நல்ல உதவி செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 6500 டாஸ்மாக் கடைகளில் சுமார் 30,000 பேர் பணியாற்றி வருகின்றனர். வேலை நிறுத்தத்தை முறியடிக்க தமிழக அரசு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருந்தது. ஊழியர்கள் வராவிட்டாலும் கடைகளை வழக்கம் போல திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது. இருப்பினும் பெரும்பாலான ஊழியர்கள் வேலை பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை.